சோசனம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரமும் சிந்தையை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுக்க நம்மளுடைய சிந்தையில் இருக்கிற காரியங்கள் மூலமாக நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை இந்த வாரம் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். யோபு 14வது அதிகாரம் 20-21. நீர் என்றைக்கும் அவனை பெலனாய் நெருக்குகிறதுனால் அவன் போய்விடுகிறான். அவன் முகரூபத்தை மாற பண்ணி அவனை அனுப்பிவிடுகிறீர். அவன் பிள்ளைகள் கடமடைந்தாலும் அவன் உணரான், அவர்கள் சிறுமைப்பட்டாலும் அவர்களை கவனியான். அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, யோபு சொல்கிறாரு, கர்த்தர் ஒருவரை இப்படி நெருக்கும்போது, கர்த்தர் அவருடைய பலத்தை கொண்டு ஒருவரை நெருக்கும்போது அவன் தன்னுடைய சுயத்தை, அதாவது தன்னுக்குரிய எல்லா பலத்தையும் எல்லா மேன்மையும் இழந்து ஒருவன் தன்னுடைய முக ரூபத்தை மாற பண்ணும்போது அவனுக்கு இருக்கிற எல்லா மேன்மையும் இழக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான்னா, தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க மேன்மை அடைகிறாங்களா, அவங்க குறைவுபடுறாங்களா, இது தெரியாத ஒரு மனுஷனாக இருக்கிறானா. இதில் என்ன அந்த எக்ஸ்ட்ராக்ட் என்ன அப்படின்னா, நமக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும்போது, நம்ம சிந்தையில் ஒரு போராட்டம் இருக்கும்போது, நம்ம ஒரு பிரச்சனையில் நடக்கும்போது நம்மளால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியாது. நெறிப்படுத்தினா நம் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்காத ஒரு நிலைமை பெற்றோராகிய நமக்கு வரும் அப்படின்னு இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்ம ஏதோ ஒரு போராட்டம், அப்படி போராட்டத்தில் இருக்கும்போது நம்மளுடைய சிந்தை முழுக்க நம்ம என்ன செய்வோம், அந்த போராட்டத்தை எப்படி ஜெயிக்கலாம், அந்த போராட்டத்திலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறத குறித்து நம்ம சிந்தை அதிகமாக யோசிக்கிறதுனால நம்ம பிள்ளைகளுடைய செயல்களை கவனிக்காமல் போயிடுவோம் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேலில் ஏலி தாத்தான்னு ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு தெரியும்ல, அவர் ஆசாரியாராக இருக்கிறார். அவர் ஆலயத்தோடைய வேலைகளை ரொம்ப கரெக்டாக நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் சாமுவேலையும் அவரை போலவே ஒழுங்கான ஒரு சீஷனாக அவனை உருவாக்குகிறார். அவர் ஆலயத்திலையும் அந்த நியாய பிரமாணத்தின்படி ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய காரியத்திலையும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்து செய்கிறாரு. அவர் கவனிக்க தவறுனது என்ன அப்படின்னா, தன் பிள்ளைகள் குறைவுபடுகிறதை அவர் பார்க்க தவறியே போனார். மற்றவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பிள்ளைகள் மேலே அக்கறையே இல்லாதவராக அந்த ஏலி தாத்தா காணப்பட்டார். அப்போ நாம் ஒரு காரியத்தில் என்கேஜாக இருக்கோம், நம்ம ஒரு காரியத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். அது வேலையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு குடும்ப உறவு சார்ந்த யாரோ ஒருவருக்கு நம்ம உதவுறதாக இருக்கலாம், இல்லை நம்ம யார் கூடயோ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுறதா இருக்கலாம். இப்படி நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் என்கேஜாக இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிறத நமக்கு தெரியாமலேயே போயிடும். தாவீது ராஜா நல்லா இஸ்ரவேலை ஆளுகை செய்கிறார், ரொம்ப நல்ல ராஜாவாக தாவீது ராஜா இருக்கிறார். அவர் செய்ய தவறுனது என்னன்னா, தன் பிள்ளை என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காததுனால அந்த அப்சலோம் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கே தெரியாமல் மக்களுடைய இருதயத்தை கவர்ந்து அவர் ஒரு நியாயாதிபதி போல் பிராது கொடுக்க வருகிற ஒவ்வொருவரையும் அவர் தேற்றி தனக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புளில் ரெடி பண்ணுறார். அப்போ தாவீது ராஜா நல்ல ராஜா தான், ஆனாலும் அவர் தன்னுடைய காரியத்தில் என்கேஜாக இருக்கும்போது அவர் அவர் ராஜாவாக எதிரி நாட்டு காரியங்கள், அரசபையில் இருக்கிற காரியங்கள், இராணுவத்தை குறித்த காரியங்கள்னு அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அந்த காரியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணவர் தன் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கவனிக்க மறந்துடுறார். ஒரு பிரச்சனை நிமித்தமாக கூட இருக்கலாம், அதிகப்படியான ஞானத்தை பயன்படுத்தி செய்கிற ஒரு வேலையாக கூட இருக்கலாம். இது எதுவானாலும் நம்ம ஒரு காரியத்தில் என்கேஜாக இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை கவனிக்க தவறுவோம். அப்போ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு பர்சனல் வேலை இருக்குது. நம்ம என்ன வேலை செய்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு வேலைகள் செய்தாலும் நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக பிள்ளைகள் மேலே அக்கறை உள்ள ஒரு பெற்றோராக இருக்கணும். நம்ம வேலை செய்கிறது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு தாயோ தகப்பனோ வேலை செய்கிறாங்கன்னா, என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வேலை செய்கிறாங்க. ஆனால் நிறைய க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, பெற்றோருடைய கவனிப்பு இல்லாத குழந்தைகள் தங்களுடைய அந்த ஃப்ரீ டைமை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது.
அந்த பிள்ளைகளுக்கு எது மகிழ்ச்சி கொடுக்குதோ அந்த காரியத்தில் அவங்க ஈடுபடுவாங்க. அது நன்மையா தீமையாங்கிறத கூட இருக்கிற பெற்றோராகிய நாம தான் கற்றுக் கொடுக்கணும். அந்த இடத்துல அப்படி யாருமே கற்றுக் கொடுக்க இல்லைங்கும்போது தீமையை கூட அவங்க நன்மையாக நினச்சி அவங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தருதுன்னு அதை தொடர்ந்து செய்கிறவங்களா மாறுவாங்க. ஒரு காலத்தில் அதன் மூலமாக வெளியே ஒரு பெரிய பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வருதுங்கும்போது நம்ம கண்டுபிடிக்கும் போது அது கைமீறின ஒரு காரியமாக இருக்கும். அப்போ பெற்றோரால் அந்த குழந்தைகளை சீர்படுத்த கால தாமதம் ரொம்ப ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடும். அப்போ நாம் என்ன செய்யணும்? பெற்றோராகி இருக்கிற நாம் என்ன வேலை இருந்தாலும் பிள்ளைக்குன்னு ஒரு நேரத்தை நம்ம ஒதுக்கி பிள்ளைகளோடு அமரணும், பிள்ளைகளோடு பேசணும், பிள்ளைகள் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கணும். நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம்? படிச்சியா, ஹோம்ஒர்க் முடிச்சியா, சாப்பிட்டியா, இதில் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ரிலேட்டடாக கான்சென்ட்ரேஷன் நமக்கு எப்போதுமே கொஞ்சம் கம்மி. நம்ம செய்ய மாட்டோன்ட்டு இல்லை, நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் நிறைய பண்ணுவோம். ஆனால் அவங்க மனசை திறந்து பேசுகிறதுக்கான என்விரான்மெண்ட்டை நம்ம வீட்டில் க்ரியேட் பண்ணணும். நாம் முதல்ல என்ன செய்யணும்? நான் உனக்காகத்தானே வேலை செய்கிறேன், நான் உனக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆனால் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் தான் நல்ல ஆலோசனைகளும் எடுத்து சொல்லணும். அப்போது நம்மளுடைய எவ்வளவு என்கேஜ்டாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். நாம் நம்மளை யோசித்து பார்க்கணும். நான் ரொம்ப என்கேஜ்டாக இருக்கேன், நான் பிள்ளைகள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா நான் என் பிள்ளைகள்கிட்ட இருந்து தூரம் விலகிறது மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுடைய நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கவும் நான் தவறி போகிறேங்கிறத ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி உணர வேண்டிய ஒரு காரியம். அப்போது நாம் நம்மளை சீர்படுத்தி பார்த்துக்கணும். நம்ம பிள்ளைகளை நல்ல மதிப்போடு வளர்கிறாங்களா இல்லை அவங்க குறைவுபடுதாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கறது, பிள்ளைகள் மேலே கவனம் வை. உன் வேலை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பிஸியான ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதல்வருக்கே ஆலோசனை கொடுக்குற ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீங்கள் தான் உத்தரவாதம். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அதை ஜாக்கிரதையாக செய்வோம். காட் பிளஸ் யூ.